Hello everyone, வணக்கம் and welcome back to my channel லாங் ஹேர்டு பிரின்சஸ் இல்லா. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் எடுத்துருக்க டேப்லெட் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு கேப்சூல் தான். விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு இதை டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதை ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்லாம் இதை இன்டேக்காக எடுத்துப்பாங்க. ஆக்சுவலி இது இல்லை எக்ஸாக்டாக, அதில் இன்னும் நிறைய பிராண்டு வெரைட்டிஸ் அப்புறம் நிறைய விட்டமின்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கிற மாதிரியான இதெல்லாம் இன்டேக்காக எடுப்பாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு ஸ்கின் எப்போ க்ளோவாக இருக்கணும், அப்புறமா டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விட்டமின் இ டேப்லெட்டை அவங்க இன்டேக்காக எடுத்துப்பாங்க. இப்போ நாம இதை எதுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் பண்ணுறதுக்கு தான். இதில் மொத்தமாக 10 டேப்லெட்ஸ் இருக்கும். இதுல 2 பிராண்ட் வச்சிருக்கேன். ஒன்று ஈவியான், இன்னொன்று ஈவிலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ இதுவுமே 400 தான் டோஸ். ஒரு நாளைக்கு இன்டேக்குக்கும் சரி ஹேரோட லென்த் பொறுத்தும் சரி 400 to 800 அந்த டோசேஜ் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துட்டா கண்டிப்பாக எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ நான் சொல்லியிருக்கிற அளவு வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த பேக் உங்களுக்கு சூப்பர் டூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நான் இந்த மினி பேக் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறேன். இதோட ப்ரைஸ் வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக வாங்கும்போது 2 to 3 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே நீங்கள் இந்த அட்டை மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இதோட விலை 29.73. இந்த டேப்லெட்டோடைய ப்ரைஸ். இதில் 10 டேப்லெட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இது ஈவ்லிக்ஸ் 400 அப்படிங்கிற டோசேஜில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் என்ரிச் வித் விட்டமின் இ ப்ளஸ் ஜெலட்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், லென்த்தை பொறுத்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு அட்டை பார்த்தீங்கன்னா 59 rupees வருது. ஸோ இது பேஸ்ட் ஆன் இதனுடைய பிராண்ட் பொறுத்து தான் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது. நான் மோஸ்ட்டாக இந்த மினியாக இருக்கு இல்லையா, அதுதான் வாங்குவேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஆல்ரெடி நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிவ்யூவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த தடவை நான் எடுத்துக்கிறது இந்த டேப்லெட் தான். நான் 2 எடுத்துருக்கேன். என்னோட ஹேர் லென்த்துக்கும் ஸ்கேல்ப்புக்கு தேவையானது நான் 2 கேப்சூல் எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் நம்ம ஒரு ஹோல் பண்ணிட்டு இதுக்குள்ள இருக்கிற ஆயிலை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி, அதாவது டைலூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இது கூட நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன். ஒரு ஃபுல் லெமன் கட் பண்ணி அதில் இருக்க ஜூஸ் எடுத்துருக்கேன். அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 ml. குழந்தைங்க டானிக் பாட்டில் இருக்குல்லையா, சிரப் பாட்டில், அதில் கேப் இருக்கும், அதில் எடுத்துக்கோங்க. 10 ml கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போவே நான் சொல்லிட்டேன், ஒரு வார்னிங், இதை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. லெமன் ப்ளஸ் விட்டமின் இ ஆயில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிம்பிள் அதிகமாக வரும். நல்லா கான்ஷியஸாக வச்சுக்கோங்க மைண்டில். ஸோ இப்போ நான் ஒரு குட்டி ஹூக்கில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிக்விட் ஆயில் மாதிரி தான் இருக்கும். நல்லா கேஸ்டர் ஆயில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நல்லா திக்காக பிசுபிசுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நான் ஃபுல்லாக 2 கேப்சூலையும் இந்த லெமன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2யும் போட்டதுக்கப்புறமா இந்த டியூப்பில் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கும். நீங்கள் அது என்ன பண்ணணும்னா சிசர் வச்சுட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த ஆயில் எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ப்ளைனாக அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஃபேஸ் பேக்கோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ப்ளைனாக லெமனே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லெமன் கூட விட்டமின் இ ஆயிலும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிடக்கூடாது. ரெண்டும் வேறு கெமிக்கல். ஸோ ரியாக்ஷன் ஆகிடும், ஓவர் பிம்பிள் வந்துடும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டால் மிக்ஸ் ஆகாது. ஏன்னா இது ரெண்டுமே ஆப்போசிட் லிக்விட் இல்லையா. ஒன்று தண்ணியாக இருக்குது, இன்னொன்று நல்லா ஆயிலியாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் கம்ப்ளீட்டாக இதை ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ஷேக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒன்று பிளண்ட் ஆகி நல்லா டைல்யூட் ஆகி நமக்கு நல்ல கான்சென்ட்ரேட்டடாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வாட்டர் நார்மலாக இருக்குது, லெமன் ஜூஸ் கலரில் இருக்குது. நம்ம நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமி மில்க் கன்சிஸ்டன்சிக்கு வரும். பார்க்குறதுக்கு பால் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஷேக் பண்ணுறது. ஸோ அந்த டைமிங்கில் தான் நம்ம ஹேரில் இதை அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் இதை ஒரு பவுல்லே வச்சுட்டு நம்ம கையில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மிக்ஸ் ஆகாது. ரெண்டாவது ஈவனாக உங்கள் ஸ்கேல்பில் படாது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது நல்லா ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஸ்ப்ரே பாட்டிலே அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரல. வழக்கம் போல் நான் என்னோட ஹேரை டீடாங்கிள் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கும் போது பிளட்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுருக்கும். அதை நம்ம திருப்பி பூஸ்டப் பண்ணுற விதமாக தான் நம்ம லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்குறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போப்பெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் ஒரு குட்டி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நான் மசாஜ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்ப்ரே வாட்டரை அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம காமிக்கிற மாதிரியே
ஒரு செக்ஷனாக எடுத்து லைட்டாக விரல் இந்த மாதிரி நகர்த்தினாவே போதும். அந்த வகுடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வந்துடும். ஸோ அது வந்த உடனே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அந்த இடத்த வந்து சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் கொடுத்து விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஆல்ரெடி நம்ம ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் பர்டிகுலராக அந்த இடத்துல நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஈவன் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டு திருப்பி அந்த இடத்துல ஹேரே வளரல அப்படின்னா இதை நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 3 தடவை இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத் ஆகுது அப்படின்னா லைவாக பார்க்க முடியும். குட்டி குட்டி முடியெல்லாம் வந்து புதுசாக வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி இருக்கிற ஹேரை வீக்காக இருக்குது அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ணும். எல்லாருக்கும் முடி வந்து அதிகமாகவே சில பேருக்கு இருக்கும், பட் ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, திக்காக இருக்காது. அந்த மாதிரி திக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கன் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஹேரை. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா டெப்த்தாக வந்து உள்ளே போகும். ரொம்ப நேரம்லாம் வச்சிருக்க தேவையில்லை. 20 to 30 minutes உங்கள் ஹேரில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க, வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இது போட்டால் முடி வளர்ந்துருமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை மட்டும் போட்டால் மட்டும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்காது. ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன், ஹேர் க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் நீங்கள் என்ன ஃபுட் இன்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஃபுட்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்டர்னலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணுறதும் சேர்ந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வெறும் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயம் நீங்கள் அதை வந்து கண்டினியூஸாக கான்சன்ட்ரேட்டடாக பண்ணணும், அப்போ தான் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் ½ hour கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நான் என்னோட ஹேரை டவலில் வந்து டைப் பண்ணி அதே வச்சு ட்ரை பண்ணிக்கிறேன். தலைக்கு குளிச்சதுக்கப்புறம் முடி எப்பவுமே வந்துட்டு ஈரமாக இருக்கிறதுனால ஸ்கேல்ப்லாம் வீக்காக இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். நானும் போட்டு முடியை தட்டுறேன், நானும் வந்து டவல் வச்சு தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப போட்டு தேய்ச்சி பிச்சு இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தானாகவே உங்கள் ஹேர் வந்து நிறைய கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜென்டிலாக மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஹேர் வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ ஹேர் வந்து தானாக நேச்சுரலாக வந்து ட்ரை ஆகிறதுக்கு அப்படியே விட்டுடுங்க. லைட்டாக உதறி விட்டிங்கனாவே போதும், அது வந்து நல்லா காஞ்சிடும். உங்களுக்கு ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விரல் வச்சுட்டு நல்லா அதை தட்டி விட்டுங்க போதும். அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. சன்லைட் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபேன் போட்டு காய வைக்கலாம். நான் வந்து கிளிப்பு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டு தான் காய வைப்பேன். அப்போ தான் சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகுங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் 50% ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி டைமிங்கில் தான் வந்துட்டு நான் வந்து லைட்டாக முடியை வந்து கோம் பண்ணுவேன். ரொம்பவும் ட்ரை ஆக விட்டுட்டேன்னா என்னால் வந்து தலைமுடியை வந்து சீவ முடியாது, ஏன்னா வந்து சிக்கு போடும். லாங் ஹேராக இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், மேலே தலைவாரிட்டு இருக்கும்போது கீழே வந்து சிக்கு போட்டுரும். பட் ஆனால் இந்த ஹேர் பேக் வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது. அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணி விட்டுட்டேன். ரொம்பவே சாஃப்ட்டாக இருந்தது. விட்டமின் இ கேப்சூலில் இருக்கிற அந்த ஆயிலோட பெஸ்ட்டு யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை வந்து நல்ல நரிஷிங்காக வச்சுருக்கோம். அதாவது எப்படின்னா நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணாமையே ஆயில் வைக்காமையே வந்துட்டு உங்களுக்கு அந்த சூப்பரான ஒரு ஷைனிங் லுக்கு வந்து கொடுக்கும். நல்லா பளபளன்னு இருக்கும் முடி. நான் வெறும் 2 கேப்சூல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3, 4 அந்த அளவில் யூஸ் பண்ணியிருந்தேன்னா என்னோட ஃபுல் ஹேருக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு என்னோட ஸ்கேல்ப்புக்கும் கொஞ்சம் முடிக்கும் மட்டும்தான் என்னால் அப்ளை பண்ண முடிஞ்சது. நான் எடுத்துக்க அளவும் அவ்வளோதான். குறைஞ்சது ஒரு ½ பாட்டிலாவது எடுத்தனால என்னோட ஃபுல் ஹேருக்கு போட முடியும். பட் அவ்வளோ நான் ரெடி பண்ணலை. ஸோ இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டேன். நம்ம வீக்லி யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேணாம், எப்படியும் நெக்ஸ்ட் ஹேர் பேக் போடுவோம்னு சொல்லிட்டு நான் வந்து கம்மியாக யூஸ் பண்ணேன். நீங்கள் ஹேர் பேக்கில் போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கிடைக்கிற ஷைனஸ் வந்து இந்த மாதிரி ஆயில் பாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு சூப்பராக வந்து கிடைக்கும். இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும்னா இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள், கண்டினியூவாக வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில், கோகனட் ஆயில், பாதாம் ஆயில் ப்ளஸ் ஆலிவ் ஆயில் இந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணி லைட்டாக டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இது வந்து ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வந்து ஸ்டாப் பண்ணும். அதோட வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குன்னா அதை வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நீங்கள் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற இடத்துல லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். டேண்ட்ரஃபையும் வந்து க்ளீன் பண்ணும். அதுவுமே வந்து லைவாக ப்ரூவ் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு ஹேர் ரொம்ப கொட்டி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye-bye.